ஜல்லிக்கட்டு மூலமாக ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜூலி அவர்கள். இப்போ அவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்கள் தான் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் நடந்தது அப்படின்ற ஒரு விஷயம் வெளியாகிருந்தது. இந்த சூழலில் இப்போ அவங்களுக்கு திருமணம் நடந்துருச்சு அப்படின்ற விஷயமும் வெளியாகியிருக்குது. அவங்க முகமது அப்படின்றவரை காதலித்து வருவதாகவும் அவரை தான் திருமணம் பண்ண போகிறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகியிருந்த நிலையில் இப்போ அவங்க இருவருக்கும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா, எல்லோரும் வாழ்த்துக்கள சொல்லி வந்துட்டுருக்காங்க. அதற்கு காரணம் அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சிருச்சு. என்ன இன்ட்ரோ பண்ணவருக்கு அப்படின்னு சொல்லி கமலஹாசன் அவர்களுக்கு இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. நெறைய பிரபலங்களுக்கு அவங்க போய் நேர்லயே இன்விடேஷன் வச்சுருந்தாங்க. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, முஸ்லீம் முறைப்படி திருமணம் நடந்திருக்கு. இந்த நிக்காவ்ல மாப்பிள்ளை வீட்டாருடைய நெருங்கிய சொந்தங்கள் மட்டும் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற தகவல்கள் வெளியாகியிருக்குது. இதைத் தொடர்ந்து அடுத்ததாக என்ன இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு கிறித்துவ முறைப்படி பரங்கிமலையில் இருக்கக்கூடிய ஒரு சர்ச்சில் திருமணத்தை முடிச்சுட்டு அதற்கப்புறம் ரிசப்ஷன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்கூலில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் தாண்டி அவங்களுக்கு இந்து முறைப்படி திருமணம் நடந்ததாக மங்கள வாத்தியங்களோட முடிந்த மாதிரியாக ஒரு வீடியோவும் வள வந்துட்டுருக்கு. என்னதான் ஜூலி அவர்கள் ஜல்லிக்கட்டு மூலமாக ஃபேமஸ் ஆயிருந்தாலும் பிக் பாஸ்ல வந்ததுக்கு அப்புறமாக நிறைய நெகட்டிவ் கமெண்ட்டுகள் அவங்களுக்கு வந்துச்சு. ஆனால் பிக் பாஸ்ல இருந்து வெளிவந்ததுக்கு அப்புறமாக அது எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாசிட்டிவாக மாற்றிருக்காங்க. இது ரொம்பவே மக்களிடையே ஒரு பிடித்த விஷயமா இருந்துச்சு. இப்போ அவங்க அதை நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டு மாடலிங் துறையில் ரொம்ப அவங்களுடைய ஆர்வத்தை காட்டி வந்துட்டுருக்காங்க. இந்த சூழலில் இப்போ இவங்களுக்கு திருமணம் ஆகியிருக்கு அப்படின்ற செய்திகளை கேட்டதும் எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருமண வாழ்க்கை நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு எல்லோருமே அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவர் தான் நான் திருமணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்கு காரணம் என்னென்னா வேறொரு நடிகையினுடைய நிச்சயதார்த்தம் நடந்து திருமணத்தின் போது முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதுனால அவங்களுடைய மாப்பிள்ளை யார் அப்படின்ற சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருந்தாங்க. அதனால் அவங்க தெளிவுபடுத்தியும் இருந்தாங்க. இந்த சூழலில் என்ன இருக்குது அப்படின்னா கிழக்கு கடற்கரையில் தான் இவங்களுடைய அந்த திருமணம் நடந்திருக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம், ஜல்லிக்கட்டு நடக்கிற அன்னைக்கு தான் அவங்களுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அவங்க இந்த திருமணத்தை முடிச்சிருக்காங்க. ஜூலி அவர்களுக்கு அதுதான் ஆசை அப்படின்ற செய்திகளும் வெளியாகியிருந்தது. அதனால் ஜல்லிக்கட்டு மூலமாக ஃபேமஸ் ஆனவங்க அன்றைய தினத்திற்கே அவங்களுடைய திருமணத்தை பிளான் பண்ணியிருக்குது. மக்களிடையே வரவேற்பை பெற்றிருக்கு. தொடர்ந்து இவங்க பிக் பாஸ் மூலமாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருந்தாலும் வெளியில் தனக்குன்னு ஒரு பாதை உருவாக்கிக்கிட்டாங்க. அதன்படியே அவங்க போனாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அங்கே விளையாடுறவங்க எல்லாருமே அதே கேரக்டரோடு தான் இருப்பாங்க. அவங்களுக்கு கொடுத்துருக்க டாஸ்க்கை நிறைவேற்றுறாங்கன்னு இப்போ இருக்கக்கூடிய பிக் பாஸ் சீசனில் கூட நம்ம பார்த்து வந்துட்டு தான் இருக்கோம். இப்போ கூட திவ்யா கணேஷ் வின் பண்ண போகிறாங்களா இல்லை அரோரா வின் பண்ண போகிறாங்களா அப்படின்ற டாக்ஸ் அதிகமாக போயிட்டுருக்கு. அதற்கு காரணம் இருவரும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி இருக்கிறாங்க. யார் வின் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஜூலி அவர்களுக்கு டபுள் டே சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நீ என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.